தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த எஸ்ஐஆர்ங்கிற சிறப்பு ஓட்டர் சரிபார்ப்பு அது இருக்குல்ல, அதுலேருந்து நிறைய பேரை இறந்ததாக சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 2 பேரை யோகேந்திர யாதவ் அவர்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இது முதல்ல பார்க்கும்போது பயங்கரமாக இதெல்லாம் நம்ம சினிமாவில் தானே பார்த்துருக்கோம். இப்போ சிவாஜி வழக்கறிஞராக இருப்பார், செத்து போனவன் அப்படின்னு சொன்னவங்க ஆஜர்படுத்துவார், கடைசி நேரத்தில் தூக்கில் போட போகும்போது ஆஜர்படுத்தி இதெல்லாம் சினிமாவில் தான் பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தா நிஜத்திலேயே இதை சாத்தியமாக்கியிருப்பது பாஜகவின் பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். இப்போ யோகேந்திர யாதவ் நேற்று இந்த இறந்தவர்களை கொண்டு நிறுத்தினார் அப்படிங்கிறது தான் பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. ஆனால் அதற்கு பின்னாடி அவர் சொல்ல வந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகளை சொல்கிறார். ஆக்சுவலி இப்போ பகத்சிங் கோர்ட்டில் குண்டு போட்டிருப்பார், பாராளுமன்றத்தில் குண்டு போட்டிருப்பாங்க. அது யாரையும் கொல்வதற்கு கிடையாது. அதனால ஒரு அட்டென்ஷன் வரும். அந்த அட்டென்ஷனில் பல உண்மைகளை, ஏகாதிபத்தியத்தை பற்றிய பல உண்மைகளை சொல்லலாம்னு சொல்லியிருப்பார். அதே போல தான் யோகேந்திர யாதவ் நேற்று அந்த 2 பேரை கொண்டு நிறுத்தினது அப்படிங்கிறது அந்த 2 பேரோட வாக்குரிமை பறிக்கப்பட்டது அப்படின்னு ப்ரூவ் பண்றது கிடையாது. அதற்கு பிறகு அவர் சொல்லும் எல்லா தகவலும் வெளியே போய் சேர வேண்டும். ஏன்னா இப்படி வந்தா மக்கள் என்ன நடந்துச்சு, கோர்ட் ரூம்ல நடந்துச்சு, நீதிபதி என்ன சொன்னாரு, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இது எப்படி கையாண்டாரு அப்படின்றதான் பார்ப்பாங்க இல்லையா. அப்ப இதை வைத்து கொண்டு இதன் பின்னணியில் அவர் என்னென்ன தகவலை சொல்றாரு அப்படின்னா, முதல்ல இதை இவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் ஒன்று பண்றீங்க, ஒரு 8 கோடி மக்களுக்கு பண்றீங்க, பண்ணும்போது 65 லட்சம் பேரை நீக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒருத்தரை கூட சேர்த்தல. இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டெலிஷனா? அதாவது ஒட்டுமொத்தமாக நீங்கள் நீக்குவதை தான் செய்கிறீர்களே, திருத்துவதை செய்யவில்லை. ஒரு ஆளை கூட சேர்க்கல. நீதிபதி கேட்கிறாரு, இல்ல திருத்துறதுனா நீக்கிறது இருக்கலாம் இல்லையா அப்படின்றாரு. நீக்கிறது இருக்கலாம் நீதிபதி அவர்களே, 65 லட்சம் பேரை நீக்கிட்டு எப்படி ஒருத்தரை கூட சேர்த்தாம இருப்ப? இது எவ்வளோ பெரிய பிள்ளை. அதில் அவர் என்னங்கிறாருன்னா, ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிருக்கோம், இது சிறுபான்மையினர் வாக்கு, தலித் மக்கள் வாக்கு, பழங்குடியினர் வாக்கு, பெண்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள், இவங்கள தான் குறி வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது நம்ம ஒரு அனுமானமாக, ஒரு வியூகமாக, எதற்காக இந்த மாதத்தில், ஏன்னா இந்த ஜூலை மாதம் நடத்தினா தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளியே போய் விவசாயம் அவங்க நாற்று நட போற சீசன், இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு பல காரணங்களுக்கு சொல்றோம். வெளி மாநிலங்களுக்கு, பஞ்சாப்ல முக்கியமா பஞ்சாப், மகாராஷ்டிராலாம் போயிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனா நேற்று தரவுகளின் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீக்கப்பட்டதில் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா, அதாவது அளவுக்கு அதிகமாக பெண்களே நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த நடவடிக்கை அப்படின்பதே பெண்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னு வாதிட்டு இருக்கிறார். அதில் இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் 65 லட்சம் பேர்னு அஃபிஷியலாக சொல்கிறீங்க, ஆனால் அன்அஃபிஷியலாக இது 1 கோடி வரைக்கும் போகுது. ஏனென்றால் சென்சஸ் 2011 தான், அதுக்கப்புறம் சென்சஸ் எடுக்கல. இந்த அரசாங்கத்துக்கு எந்த தரவும் கிடையாது. அதாவது போரில் இருக்கும் நாடுகளும், ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளும் கூட சென்சஸ் எடுக்கிறாங்க, பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாடு இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக சென்சஸ் எடுக்காமல் இருக்கு. ஆனால் 2011 வச்சு நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் போடலாம், எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு. இந்த தேர்தல் ஆணையம் அந்த ப்ரொஜெக்ஷனின் படி தான், அதாவது ஏற்கனவே இறந்தவர்களை கணக்கிடாம எத்தனை பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்ற வியூகத்தில் தான் அவங்க ஒரு 18 லட்சம் 20 லட்சம் நம்பர் சொல்கிறாங்க. அப்போ அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் மொத்த மக்கள் தொகையை கணக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த 18 லட்சம் இறந்திருப்பவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வியூகத்தின் படியே மொத்த மக்கள் தொகை 8 கோடியே 20 லட்சம் பேராக இருக்கணும். மொத்த மக்கள் தொகை 8 கோடி 20 லட்சம் பேராக இருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன ஆரம்பித்ததே 7 கோடி 89 லட்சம் பேர்ல தான். அப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் வாக்காளர்களை இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த 65 லட்சம் அப்படிங்கிறது பேர் சொல்லி இவங்களாம் நீக்கிறோம்னு சொல்றது, உன்னையெல்லாம் கணக்கே எடுக்க மாட்டோம்னு தான் ஒரு 30 லட்சம் பேர்ட்டே இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப 1 கோடி வாக்காளர்கள். அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி இதுக்கு நீக்கிருக்காங்க, அதுக்கு நீக்கிருக்காங்க. 3 லட்சம் வாக்காளர்கள் அட்ரஸ் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது ஹவுஸ் நம்பர் 0 அப்படின்னு இருக்கு. அதாவது இது மற்ற நேரத்தில் ஒத்துக்கலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ஆமாங்க மக்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அட்ரஸை ஒழுங்காக ஃபில்அப் பண்ணி கொடுக்காம விட்டுருவாங்க, நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு அப்படின்றாங்க. ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னா, இது மற்ற நேரத்தில் எல்லாத்துலையும் இந்த விளக்கத்தை ஒத்துக்கலாம். இந்த எஸ்ஐஆர் தீவிர திருத்தம், வாக்காளர் திருத்தம்னு சொன்னதே எதுக்கு அப்படின்னா,
அந்த இடத்தில் அவர் இருக்கிறாரா, அவர் பீகார்கார் தானா, அவர் இருப்பிடத்தை நிர்ணயம் செய்வதற்கு தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்துறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு தானே இதை ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருப்பிடத்தையே கேட்க மாட்டோம். அப்ப இருப்பிடத்தையே கேட்காம எப்படி 65 லட்சம் பேரை வந்து இவங்க பீகார்காரங்களே இல்லை அப்படின்னு ரிமூவ் பண்றீங்க? இவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் வாக்கு இருக்குது, பீகார்லயும் வாக்கு இருக்குது, கர்நாடகாலையும் வாக்கு இருக்குது, பீகார்லயும் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து அவர் அட்ரஸே இல்லாம அவர் 2 இடத்துல இருக்காரு, முதல்ல ஒரு இடத்துல இருக்காருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டா? அதே போல பாருங்க, ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் 115 வயசுக்கு மேல இருக்காங்க. இது உண்மையாக இருந்தா பீகார் எவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிருக்குன்னு அர்த்தம். இல்ல இது வந்து ஒரு அறையில இருந்துட்டே திட்டமிட்டுட்டு யார் யாரு உங்க இதுல வந்து மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க இப்படி ஏதாவது செஞ்ச வேலை? ஆமா, நேத்து வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர்லாம் மின்தா தேவி அப்படின்னு ஒரு டீச்சரை போட்டிருந்தாரு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு 124 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா போய் பார்த்தா 124 வயசுலாம் கிடையாது. அதை விட ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் ஆட்சியில் வந்து இந்த முதல்வன் படத்தில் ஒரு காட்சி வரும். அர்ஜுன் முதல்வர் ஆகிட்டு அடுத்த நாள் மாறு இடத்துல போய் மனிஷா கோயராலாவை பார்க்க போவார். அப்போ போகும்போது ஏதாவது பூ வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு மல்லிப்பூ வைக்கிற அம்மாட்ட போய் அம்மா ஜாதி மல்லி தாங்கம்மான்னு கேட்பாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன்பா புகழேந்தி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஜாதியெல்லாம் ஒளிஞ்சு போச்சுப்பா, வெறும் மல்லி தான்ப்பா இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு 107வது நம்பர் வீட்டில் 16 குடும்பம் இருக்குதுங்க. அந்த 16 குடும்பத்தில் ஒரு குடும்பம் பிராமண குடும்பம், ஒரு குடும்பம் தலித் குடும்பம், ஒரு குடும்பம் ஓபிசி குடும்பம், ஒரு குடும்பம் முஸ்லீம் குடும்பம், ஜெயின் குடும்பம். ஜாதி மதம் எதுவுமே இல்லாத பீகாரை வந்து நிதிஷ்குமார் உருவாக்கிட்டாருன்ற மாதிரி ஒரே வீட்டு நம்பர்ல இத்தனை குடும்பமும் இருக்குது. அது போல நீங்க முறைகேடுகள்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுல்வாரியாங்கிற ஒரு தாலுக்கால, பட்னாலேருந்து கொஞ்சம் மிக அருகில் இருக்கிற தாலுக்கால 180 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரே கிராமத்துல 180 பேர். இத்தனைக்கும் ஒரு வேடிக்கைன்னா அவர்கள் யாரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் கூட கிடையாது. அங்கேயே இருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க அங்கேயே. அவர்கள் 180 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து மீடியாட்ட வந்து காட்டுறாங்க, பாருங்க 11 டாக்குமெண்ட் தானே கேட்டாங்க, அதுல வந்து எங்கள்கிட்ட இது இருக்குது அது இருக்குது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதாவது 124 வயசு இருக்கிற பெண்மணிகிட்டே இவங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி அவரை உள்ள சேர்த்துட்டாங்க. இங்க பர்த் சர்டிஃபிகேட் காட்டிக்கிட்டு இருக்கிற 180 பேர் இவங்க நீக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா இந்த இடங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜேடிக்கு வாக்கு செலுத்துவதாகவோ, காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்துவதாகவோ, சிபிஎம்எல் லிபரேஷன் விடுதலை கட்சிக்கு வாக்கு செலுத்துறதாவோ, இப்படி மற்ற வாக்கு செலுத்துற இடத்துல எல்லாத்தையும் ரேண்டமா தூக்கியிருக்காங்க. ஏன்னா நீங்க குறிப்பாத்து ஒவ்வொரு நபரா தூக்க முடியாது. அது வந்து சில இடத்துல பூத்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ பூத்து கிட்ட கேட்டு அந்த மாதிரி நீக்கலாம். ஆனா 10ஆம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே நடைமுறை அப்படிங்கிறது வந்து இப்ப ஒரு 10 பூத் இருக்கு இந்த ஏரியால, ஒரு பூத்துல மட்டும் பாஜகவுக்கு எதிராக வாக்கு வருதுப்பா நிறையா அப்படின்னா அதுல ரேண்டமா ஒரு 400 பேர் தூக்கு அப்படின்னு தூக்கிட்டா அதுல பாஜக ஆதரவாளரும் இருப்பான். ஆனா அவன் கம்மியா இருப்பான், ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பான், இவன் 300 பேர் போவான். நம்ம பாஜக ஆதரவாளர்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்எஸ்எஸ் வச்சிருக்கோம், பஜ்ரங் தள் வச்சிருக்கோம், விஹெச்பி வச்சிருக்கோம். அவங்கள யாராவது போய் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க ஃபார்மை வாங்கி திருப்பி எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்து அவனை சேர்த்துருவோம். இந்த 300 பேருக்கு வாக்கு போச்சு, அவன் எங்க போவான் அப்படிங்கிறது தான். அதனாலதான் இன்னைக்கு அங்க பாத்தீங்கன்னா அந்த ரிவிஷன் எக்ஸசைஸ்ல நிறைய இஸ்லாமியர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து எல்லா ப்ரூஃபையும் காட்டுறேன், ஆதார் காட்டுறேன், ரேஷன் காட்டுறேன். ஏன்னா நீதிமன்றம் வந்து ஆதாரை ஏற்றுக்க சொல்லுச்சு. இவங்க முதல்ல வந்து ஆதார்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஆதார் வந்து சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் கிடையாது, குடி உரிமைக்கு ப்ரூஃப் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஆதார் அப்படிங்கிற பேர் வச்ச? ஆதாருங்கிறது ஆதாரம் அப்படிங்கிறது எதுக்கு ஆதாரம்? அது நீ பேன் கார்டை எனக்கு சொல்லியிருக்க, பேங்க் அக்கௌண்ட்டை எனக்கு சொல்லியிருக்க, கேஸ் கனெக்ஷனை எனக்கு சொல்லியிருக்க, எல்லாத்தையும் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் ஆதார் கூட தான் இணைக்கணும். நீங்கள் சும்மா நாச்சுக்கும் ஏதாவது போய் ஒரு 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 ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் ஆதாரம் வாங்கிறான். ஒரு ஊருக்கு போயிட்டு ஹோட்டலில் தங்குறீங்கனாலும் ஆதார் தான் வாங்குறான். நீ பேன்லாம் தராத, வரலாம், ஆதார் மட்டும்தான், எல்லாத்துக்கும் ஆதார் காப்பி கேட்காம. அப்போ உங்கள் வாழ்க்கையின் அத்தனை அங்கத்துக்கும் ஆதார நுழைச்சிட்டு கட்டாயமாக திணிச்சிட்டு, அரசியலமைப்பு சாசனத்துக்கு புறம்பாக திணிச்சிட்டு இன்னைக்கு அது ஆதாரம் இல்லைங்கிறான். ஆனால் நீதிமன்றம் தலையிட்டு அதை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ இந்த இஸ்லாமியர்கள் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஆதாரம் கொடுத்தோம், ரேஷன் கார்டை கொடுத்தோம், எலெக்ஷன் ஐடி கார்டு கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் சொல்கிறானா, நீ இது எல்லாத்தையுமே 2 நிமிஷத்தில் காப்பி போடலாம், நான் காப்பி போட்டு காட்டவா 2 நிமிஷத்தில் வேறு வேறு நம்பரில் எல்லாத்துலேயும், நீ பங்களாதேசி, உன் பேரை பார்த்தா எனக்கு தெரியல அப்படிங்கிறாராம் எலெக்ஷன் ஆஃபீஸர். அதாவது எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரைனிங் பண்ணப்பட்டன்னு சொல்ல அந்த 2.5 லட்சம் பேர்ல அவரும் ஒருத்தர். அப்போ பாருங்க, ரொம்ப வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களை நீக்குவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை. இஸ்லாமியர்கள், அதாவது பாஜகவுக்கு எந்தெந்த செக்ஷன்லாம் வாக்கு போட மாட்டாங்களோ அவங்களையெல்லாம் நீக்கிறது தான்.
அதே போல் சரி இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, 65 லட்சம் பேர் வந்து அதில் 18 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, ஒரு 10 லட்சம் பேர் வந்து 2 இடத்துல வாக்கு உரிமை வச்சுருக்காங்க எல்லாம் சொல்கிறீங்க. துணை முதல்வர், பீகாரின் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா அவர் 2 இடத்துல வாக்கு வச்சிருக்காரு. தேஜஸ்வி யாதவ் அதை புட்டு வைக்கிறாரு. அதுலேயும் வேடிக்கை என்னன்னா, ஒரு இடத்துல அவருக்கு வயசு 57, இன்னொரு வயசில் அவருக்கு 60. நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு இடத்துல டெலிட் பண்ண கொடுத்தேன், அங்கே டெலிட் பண்ணல, அதுதான் வந்து 2 டூப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். கேள்வி என்னன்னா, டெலிட் பண்ணாமல் விட்டா கூட எப்படி வயசு மாறும்? ஓப்பனாக ஃப்ராடுத்தனம் பண்ணாமல் வேற வேற விவரங்களை கொடுக்காம எப்படி 2 இடத்துலையும் வேற வேற வயசு இருக்கும்? இன்னொன்று, இவங்க தேர்தல் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி கட்டுக்கதைகளை விடுறாங்க. முதல்ல நீங்கள் வந்து ஒரு இடத்துல டெலிட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த இடத்துல ஃபார்மே தருவாங்க உங்களுக்கு. நாங்கள் வேற இடத்துல இருந்து மாறுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல டெலிட் பண்ணிட்டு வந்துட்டேன்ற ஆதாரத்தை காட்டு அப்படின்றாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை பண்ணாமல் இதை பண்ணிருக்கவே முடியாது இந்த புதுக்கைடா. அப்போ என்ன ஆகுனா, பாஜக துணை முதல்வர்லேருந்து அடித்தட்டு கேடர் வரைக்கும் எல்லாத்துக்கும் 2 ஓட்டு 3 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து நேராக ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இதை பண்ணியிருக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடுச்சு, இந்த ஆகஸ்ட் 1 வந்து எல்லா லிஸ்ட்டையும் வெளியிடு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னபோது ஃபஸ்ட்டு இதை போட்டுருச்சு, பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுச்சு. எல்லாரும் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி சாதாரண யூசர்ஸ், தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி கிடையாது, சாதாரண ட்விட்டர் யூசர்ஸ் எல்லாரும் வெப்சைட்டுக்கு போய் சர்ச் பண்ணி நம்பரை போட்டு சர்ச் பண்ணி பாரு, இவன் வந்து இத்தனை பூத்தில் இருக்கான், இவன் அத்தனை பூத்தில் இருக்கான், இவ்வளோ பேருக்கு 100 வயசுக்கு மேலே எல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அதை டெலீட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண காப்பியை மேலே போட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்கேன் பண்ண காப்பினா உங்களால சர்ச் பண்ண முடியாது, அது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பார்க்கணும். ராகுல் காந்தி வந்து இந்த பெங்களூரில் நடந்த முறைகேட்டில் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, டிலே ஆனதுக்கு முறைகேடு காரணம் சொன்னதுன்னா, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒன்றை கூட டிஜிட்டல் காப்பியாக தரல, வேணுங்கிட்டே பிரிண்ட் அவுட் எடுத்து மங்களாக இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக 7 அடுக்குக்கு எடுக்கிற மாதிரி புத்தகமாக தந்தாங்க. அது எங்களுக்கு ஒவ்வொன்றா 6000க்கு 6 மாதம் ஆயிடுச்சுன்னு. அப்போ இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி சொல்றாரு, இதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அடுத்த நாள் பீகாரில் அதே வேலையை பார்க்குது. ராகுல் காந்தி இங்கே மகாதேவ்புரா கான்ஸ்டியூன்சியில் சொல்கிறாரு, ஒரே வாக்காளர் 6 பூத்தில் ஓட்டு போட்டுருக்காருன்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தா 6 பூத்தில் ஒரே வாக்காளருக்கு வாக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய நேற்று வந்து விதாந்த்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பிரபலமான இன்ஃப்ளூயன்சர், அவர்கிட்ட அவர் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ராகுல் காந்தி சொல்கிறது கரெக்டா, பீகாரில் வாக்கப்பட்டவங்கள கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைவாக டைப் பண்ணி எல்லா இடத்துலையும் இருக்கிறத காட்டுறாரு. அப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து யாருமே அதை வந்து குறை சொல்ல கூட தேவையில்லை, ராகுல் காந்தி சொல்றது உண்மையானு கூட சொல்ல தேவையில்லை. ராகுல் காந்தி என்னென்னலாம் சொல்றாரோ அதற்கு ப்ரூஃப் வந்து அவங்க பீகார்லேயே அவங்களுக்கு தராங்க. இது இல்லை அப்படின்னு இங்கே மறுத்தா அங்கே ஆமா அப்படின்னு பதில் வருது. அப்படின்னு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் முழுக்க பாஜக வேலை பார்க்குது அப்படிங்கிறது இப்போ அம்பலப்பட்டு போயிருக்கு. அப்படிதான் இதில் வந்து இப்போ இஸ்லாமியர்களை மாத்துறாங்க, அது மாதிரி சில தொகுதிகளில் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு விழும் அப்படிங்கிற பேரில் அவங்கள நீக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னது பெண்கள் நிறைய பேரை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. பெண்களை எந்தனுடைய அடிப்படையில் நீக்கிறாங்க? பெண்களுடைய வாக்கு வந்து வேற ஏதாவது கட்சிக்கு போகுதா பிஜேபியை தாண்டி? ஆமாம், இப்போ 2-3 லோக்கல் நேஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உஜ்வாலா திட்டம் ஆகட்டும், இல்லை பல திட்டங்கள் பெண்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அதை ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிட்டு பெண்களுக்கு அதை திட்டங்கள் போய் சேராமல் இருக்கிறது பல இடங்கள்ல நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் 2 உதாரணமே சொல்கிறேன். வசந்தா தேவின்னு நினைக்கிறேன், அவங்க பேர் ஏதோ ஒரு தேவி, வெஸ்ட் பெங்காலில். அவங்க வந்து ஒரு நாள் காலையில் அவங்க ரோட்டில் இருக்கிறவங்க, அவங்க பக்கத்தில் கடை போட்டிருக்கிறவர், தேவி இங்கே பாரு, நீ பேப்பரில் வந்திருக்க பாருன்னு எடுத்து காட்டுறாரு. என்ன பேப்பரில் வந்திருக்குன்னு கேட்டால், பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் வந்து உனக்கு வீடு தந்திருக்காங்களா அப்படின்னு. நானே இந்த தகரடப்பா வீட்டில் இருக்கேன், நான் எனக்கு எப்பயா கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னு கேட்டோமோ, இல்லை நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு தம்பி, அக்கா நல்லா இருக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்கன்னு கேட்டார், எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி ஆடு போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ் லாண்ட்ரி அதை எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் ஆயிஷா ஷேக் மகாராஷ்டிராவில், அவங்க வந்து உஜ்வாலாவோட 8வது கோடி கேஸ் கனெக்ஷன் சொல்லி மோடிலாம் வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க, பயங்கரமாக கேக் வெட்டி பேனர்லாம் அடிச்சு, அந்த ஆயிஷா ஷேக் மூஞ்சி எல்லா இடத்துலையும் அடிச்சு, இவர்கள் தான் 8வது கோடி உஜ்வாலா கேஸ் கனெக்ஷன், இந்த நாடு நவீனமாவதற்கான ஒரு அடையாளம் மாதிரி ஆயிஷா ஷேக்கை காட்டினாங்க.
ஆயிஷா ஷேக் வீட்டுக்குள்ள ஒயர் மாதிரி பத்திரிக்கை நிறைய போய் பேட்டி எடுத்தும்போது எனக்கு 8வது கோடி கேஸ் கனெக்ஷன் எப்படி உணர்றீங்க? அட ஏன் நீ வேற கனெக்ஷன் தான் இருக்குது, சிலிண்டர் வாங்க என்கிட்ட காசு இல்லை, சிலிண்டர் அவ்வளோ வேலை ஏறி போயிருக்கு அப்படின்னாங்க. விறகடுப்பு தான் சமைச்சு அங்கே வந்திருந்தவங்களுக்கு டீ போட்டதே அவங்க விறகடுப்புல தான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பெண்களுக்கான திட்டம் சொல்லி ஏமாத்துறது எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது சிசு கொலையை தடுப்பதுலேருந்து டவுரி டெத் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து எல்லா விதமாக பெண்கள் குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுவது கொல்லப்படுவதற்கு தடுப்பதற்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் 79% அமௌண்ட்டு எடுத்து மோடி அவர்கள் ஆடு போடுறதுக்கு செலவிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் மக்களுக்கு தெரியாது. ஆனால் நீ உஜ்வாலா கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இத்தனை நாள் ஆச்சு, பிஎம் ஆவாஸ் யோஜனா கொடுக்குறேன்னு சொல்லி இத்தனை நாள் ஆச்சு, ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஒன்றும் எங்களுக்கு வந்து சேரலங்கிற அதிருப்தி இருக்கும்ல. இது வந்து நேஷனல் லெவல்லே இருக்குது. அது இல்லாமல் பட்னி அப்படிங்கிறது வந்து யார் முதல்ல பார்க்குறாங்க? குடும்பங்களில் பெண்கள் தான் முதல்ல பார்க்குறாங்க. ஆக்சுவலி இப்போ பீகார் போன்ற ஒரு மாநிலங்களில், இப்போ தமிழ்நாடோ இல்லை கர்நாடகாவோ ஆந்திராவோ கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிருக்குது, கொஞ்சம் தொழில்மயப்பட்டிருக்குது. அதனால வந்து ஆண்களுக்கு வந்து வீட்டில் பெண்களுக்கு இப்போ பசி இருக்குது அப்படின்னா தெரியுது. ஒரு பட்ஜெட் பிரச்சனை வருது, ஒரு பொருளாதார பிரச்சனை வருது. அங்கே இன்னும் ரொம்ப விவசாய சூழலாக தான் இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்கள் வந்து ஏதோ ஒன்று வறுமையோ கிருமையோ அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பெண்கள்கிட்ட விடுற அந்த போக்கு தான் நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மா இருக்கும்போது பார்த்துருக்கோம். அப்பாவுக்கு வந்து காசு இருக்கா இல்லையானா கவலையே கிடையாது, நான் வந்து காசை கொடுத்துட்டேன், அது என்னாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பசி பட்னிங்கிறது வந்து பெண்களுக்கு தான் அங்கே விலைவாசி ஏற்றத்தினாலையும் அங்கே வந்து ஃபெர்டிலைசர் உரத்துக்கு விலை ஏறினோடனே ஏகப்பட்ட தட்டுப்பாடு வந்துருச்சாங்க சாப்பாடுக்கு. அவ்வளோ பிரச்சனைகளும் பெண்களுக்கு தான் முதல்ல தெரியுது. இன்னொன்று, நிதிஷ்குமார் அரசாங்கத்தின் மீது பெண்களுக்கு பயங்கரமான கோவம் என்ன அப்படின்னா, பெண்கள் கேட்டு தான் அவர் வந்து மது தடை பண்ணுறேன்னு சொன்னார். மதுவை முழுக்க தடை பண்ணிட்டாங்க. அது பீகார் ட்ரை ஸ்டேட். ஆனால் மதுவை தடை செய்ததனால் எல்லா கிராமத்துலேயும் கள்ளச்சாராயம் குடிச்சு சாப்பிட்றானுங்க. எல்லா கிராமத்துலேயும் கள்ளச்சாராயம் குடிச்சு சாப்பிட்றானுங்க. நேபாளில் இருந்து மதுவை வந்து இவங்க தான் அரசியல் கட்சி ஆட்கள் தான், அடியாட்கள் தான் நேபாளில் இருந்து கள்ள சாராயத்தை கொண்டு வந்து விநியோகம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான போக்கும் இருக்குது. இதை எதிர்த்து பெண்கள் எல்லா இடத்துலையும் முறையிட்டாங்க. நீங்கள் வந்து எங்களுக்காக, அது பேர் வந்து தாருபந்தி, சாராயத்தை ஒழிச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து கள்ள சாராயத்தை ஒழிக்கிறதுக்கான எந்த நடைமுறையும் கொண்டு வரல. குறிப்பாக உங்கள் கட்சி ஆட்களை, ஜேடியு ஆட்களை, எம்எல்ஏக்கள் ஆகட்டும், ஊரில் இருக்கிற ஆட்கள் ஆகட்டும், கள்ளச்சாராயத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எங்கள் ஆண்கள்லாம் சாவறாங்கன்ற பெண்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இது வந்து ஜென்ரலாகவே இப்போ அதே போல் வந்து இங்கே இருக்கிற வயதான பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் மீது வந்து ஒரு பெரிய, இன்னுமே எம்ஜிஆர் உயிரோட தான் இருக்காரு. அதாவது அவர் உயிரோடு இருக்காருன்னா ஃபிசிக்கலாக கிடையாது, அவர் ஒரு ஆன்மாவாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இரட்டை இலைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவார் அவர். அதனால தான் இன்றைக்கும் எம்ஜிஆருக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கு கூட ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. அப்படி அதே போல் அங்கே ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அந்த அரசியல் தலைவர்களுக்கு பெண்கள் ஒரு இமேஜ் இருக்கும். குறிப்பாக பெண் கல்விக்கு உதவுனர் நிதிஷ்குமார்ன்ற ஒரு பேர் இருக்குது அவருக்கு. எப்படி வந்து இங்கே திமுக அதிமுகன்னு வரும்போது திமுக அளவுக்கு இல்லைனாலும் அதிமுக சில நலத்திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குன்னு ஒரு பேர் இருக்கலாம். அந்த மாதிரி நிதிஷ்குமார், அங்கே லல்லு பிரசாத் நிதிஷ்குமார் பார்க்கும்போது நிதிஷ்குமார் காலத்தில் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து பெண் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிதிஷ்குமார் பாஜக கிட்ட எப்படி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இருக்காரோ அதை விட மோசமான நிலைமையில அவர் அங்கே வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பெண்கள் பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து இந்த பெஹல்காம் தாக்குதல் முடிச்சோடனே நேராக சவுதியில் ஒரு நாள் ட்ரிப்பை கட் பண்ணிட்டு அவர் அங்கே போயிருப்பார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, நேஷனல் அந்தம், தேசிய கீதம் ஓடிக்கிட்டு இருக்கு. நிதிஷ்குமார் வந்து தான் சுயநினைவை இழந்தது போல பக்கத்தில் இருக்கவங்களை கிள்ளி சிரிச்செல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஒரு தலைவராக ஒருத்தரை கன்சிடர் பண்ணுறோம், அவர் இந்த நிலைக்கு தள்ளியிருக்கு பாஜக அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா. அதனாலே பெண்கள்கிட்ட வந்து நிதிஷ்குமார் ஆட்சியின் மீதும் பிஜேபி ஆட்சியின் மீதும் ஒரு பெரிய பெரிய அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய இடத்துல படித்த பெண்களே பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே திருப்பியும் அவர்கள் வந்து இந்த முக்காடு அணிவது, குங்கட்டுன்னு சொல்லுவாங்க, அதை அணிவது, இதெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆமாம் பிஜேபி. அதாவது நீங்கள் பீகாரில் போயிட்டு பேசுனீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில், சிட்டியை தவிர வேறு சிட்டிலே அப்படி தான் இருக்கும், ஆனால் கிராமத்தில் இன்னும் உக்கிரமாக இருக்கும். கிராமத்தில் போயிட்டு ஒரு வீட்டு ஆண்கிட்ட போய் பேசுனீங்கன்னா நீங்கள் காரையோ பைக்கையோ நிறுத்திட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே பெண் உள்ளே போய் கிச்சனில் உட்காந்துப்பாங்க. ஏதாவது டீ காஃபிக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுவுமே முக்காடு போட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. உங்கள்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அவங்க. இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னா,
அந்த பெண்ணை ஆக்சுவலி பஞ்சாயத்து பிரசிடெண்டா இருப்பாங்க. பேருக்கு அவங்க பிரசிடெண்டா இருப்பாங்க. இப்போ கணவர் தான் பார்த்துப்பாரு. அதாவது இப்போ நம்ம ஊர்லேயும் அப்படி வந்து டம்மி கேண்டிடேட்டாக போடுறாங்க. ஆனால் நீங்கள் வெளியால் போய் பேசினா அட்லீஸ்ட் அந்த பெண்ணுக்கிட்ட பேச முடியும். அந்த பெண் அன்னைக்கு ஒரு நாளுக்காவது உங்கள்கிட்ட பஞ்சாயத்து பிரசிடெண்டாக நடிப்பாங்க. இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆண் உள்ளே போனாலே, வீட்டுக்குள்ளே போனாலே பெண்கள் வந்து அந்த கண் பார்வையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிலவர இடம் இது. தொடர்ச்சியாக இருக்கிறதா. ஆனால் படித்து வெளியே வர பெண்களுக்கு இந்த தடையிலேருந்து அவங்க வெளியே வராங்க அப்படின்னு இருந்தா அதை நீங்கள் திருப்பி இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது மாதிரி நான் இது வந்து இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் சொல்கிறேன், இதுதான் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு செக்ஷன் ஆஃப் பெண்கள் மீது பிஜேபி இந்த மாதிரியான ஒரு அதிருப்திகளை, நடவடிக்கைகளை, எதிர்ப்புகளை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது பெண்களை நீக்குவது அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆணுக்கு வாக்குரிமை நீக்கிட்டா 4 ஆண்கள் போயிட்டு சட்டம் போட்டு ஏதாவது வாங்குறது திருப்பி பண்ணுவாங்க. பெண்கள்கிட்ட நீக்கிட்டா ஆண்கள்ட்ட தான் போய் முறையிடணும். எங்க இது மாதிரி வாக்குரிமை போயிடுச்சாங்க, நம்ம போய் இப்போ கேட்கலாங்கன்னா, நீ ஓட்டு போட்டு என்ன பண்ண போற, உட்காரு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்போ அதை வந்து பாஜக ரொம்ப லாபகரமாக பயன்படுத்திக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஆதாரங்களை வெளியிட்ட பிறகு ஒடிசா, அது மாதிரி வந்து கேரளத்தில் வந்து சுரேஷ் கோபி தேர்வாக இருக்கக்கூடிய அந்த திரிசூர் மண்டலம், இங்கேருந்து எல்லாமே டெல்லி குறிப்பாக இங்கேருந்து எல்லாமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒடிசாவை பொறுத்தளவில் வந்து 50% இதில் பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. அதுவும் 15%லேருந்து 50% வரைக்கும் 30% வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே இது பார்த்துட்டு சொல்கிறதா, இல்லை நான் வந்து அங்கே நடந்திருந்தா நம்மளும் கிளைம் பண்ணுவோம் அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, ஆக்சுவலி ராகுல் காந்தி தான் லேட்டு. ராகுல் காந்தி கிட்ட நாங்கள் தொடர்ந்து 1 வருடமாக வைத்த விமர்சனம் என்னன்னா, எப்பா இத்தனை இடத்துல நடந்திருக்குன்னு தெரியுமே, நீ ஏன்பா காத்துக்கிட்டு இருக்க? அதான் அவர் விளக்கம் கொடுத்தாரு. 1 வருஷம் ஏன் டிலே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்னால் டிலே ஆயிடுச்சுன்னு. ஆனால் ஜூலை 2024 நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தேனாம்பேட்டையில் பரக்கல பிரபாகர், பிரபலமான பொருளியல் அரசியல் அறிஞர், அவர் வந்து பாவம், அவரோட தலையெழுத்து அவர் நிர்மலா சீதாராமனோட கணவராகவும் இருக்கிறாரு. அவரு இங்க வந்துட்டு ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணார். அது ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை யாரெல்லாம் சேர்ந்ததுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த மேனாள் ஐஏஎஸ் அதிகாரியான தெய்வ சகாயம், தீசா செல்வத், சமூக செயல்பாட்டாளர், பல ரிட்டையர்டு ஜட்ஜு, ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்ந்து தயாரிச்சாங்க. பாருங்க, இந்த 5 முறைகேடுகள் சொல்றாரு இல்லையா ராகுல் காந்தி, இது எதுவுமே இல்லாம 6வது முறைகேடா ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு தான் அந்த அறிக்கை சொல்லுது. அது ஒரு 226 பக்க அறிக்கை. இன்னைக்குமே பார்வையாளர்கள் ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பார்த்தாங்கன்னா தெரியும். அந்த 226 பக்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 79 தொகுதிகளில், நான் தேசம் முழுக்க இருக்கிற 15 ஸ்டேட்ல 79 தொகுதிகளில் பாஜக முறைகேடுகளை செய்திருக்கிறது. அது எப்படி செய்திருக்கிறது என்றால், காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 9:15 இல்லை 8:30 மணிலேருந்து 9:00 இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்லாட்டுக்குள்ள கோடிக்கணக்கான வாக்குகள் பதிவாயிருக்கு. கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் ஸ்லாட்ல லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ சொல்லும் போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பீக் ஹவர்ஸ்ல ஓட்டு ஜாஸ்தியாக வருது, இயல்பு தானே அப்படின்னு நினைப்பாங்க. பீக் ஹவர்ஸ்ல 1000கணக்கில் ஜாஸ்தி ஆகலாம். இப்போ மற்ற 7 to 8 10,000 பேர் போட்டிருக்காங்க, 12 to 1 15,000 பேர் போட்டிருக்காங்க. அப்படின்போது 9 to 10 வந்து ஒரு 30,000 பேர் ஓட்டிருந்தாங்கன்னா பீக் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். 1.5 லட்சம் பேர் போட்டு தான் எப்படி பீக் ஹவர்ஸ் எடுத்துக்க முடியும்? அப்போ அங்கே முறைகேடுகள் நடந்திருக்கு. ஏன்னா இது அரசியல் ரீதியாக மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பெட்டியை கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு, நீ உனக்கு டாஸ்க்குப்பா, இந்த 1 மணி நேரத்தில் தட்டிக்கிட்டே இரு, நீ இடைவிடாமல் தட்டு அப்படின்னா கூட 1.5 லட்சம் ஓட்டு பதிவாகாது அப்படிங்கிறதான். அப்போ அது போல் பல இடத்துல 79 தொகுதி சொல்கிறாங்க இல்லையா, இதில் 18 தொகுதி ஒடிசாவில் மட்டுமே. அப்போ ஒடிசாவில் மட்டும் 18 தொகுதி ஏமாத்திருக்காங்க. கண்டிப்பாக திரிசூரில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் பிஜேபி 2மே ஒரே மாதிரி தான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லவ் ஜிஹாத் பிரச்சாரம் வந்து தென்னிந்தியாவில் வந்து கேரளாவில் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதிலும் சில இடத்துல வந்து உயர் சாதி கிறிஸ்துவர்களும் சங்கிகளோட சேர்ந்துக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்கன்னா பார்க்கணும். இந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திரிசூரில் தோத்தோன்னே அப்போ பாஜக அங்கே வளருது அப்படின்ற மாதிரியான தோற்றம் கொடுக்குது. ஆனால் அங்கேயும் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ வெளியே வரதான், இதுதான் காரணம். ஏன்னா சுரேஷ் கோபின்றவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர்லாம் இல்லை, அவர் நடிகர் அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இப்படி சர்ஜ் அப்படிங்கிறது வந்து அன்நேச்சுரலாக தான் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி அறிக்கைகள் வந்துருக்குது. இதற்கு முன்னாடி அங்கே 2019 இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு.
சபியசாச்சி தாஸுங்கிற ஒரு அசோகா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவர் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார். அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேர் மோதிக்கிட்ட எல்லா தொகுதியும் எடுக்கிறார். எடுத்துட்டு எதனால வந்து பிஜேபி வந்து ஒரு மார்ஜின்ல ஜெயிச்சிருக்குது அப்படின்றத ஆய்வு செய்றாரு. எந்த ஃபேக்டருமே அவர் கை கொடுக்கல, ஒரே ஒரு ஃபேக்டர் தவிர. அது என்ன ஃபேக்டர்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பல இஸ்லாமிய அல்லது சிறுபான்மையின வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பொதுவாகவே பார்த்துருக்கோம், எந்த எலெக்ஷன் வந்தாலும் நம்ம தெருவிலே வந்து ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு விட்டு போயிடும். அவங்க போய் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு அந்த வாக்காளர் ஸ்லிப்பை வாங்கிட்டு வருவாங்க. இது போல கரெக்டாக டார்கெட் பண்ணி நம்ம தெருவில் நடக்கலாம், ரேண்டமாக நடக்கும். ஆனால் இது டார்கெட் பண்ணி இஸ்லாமிய வாக்காளர்கள் பல்லாயிரம் வாக்காளர்களை ஒவ்வொரு தொகுதியிலையும் நீக்கி இருக்கிறாங்க. இது பேர் வந்து ஓட்டர் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட்னு சொல்லுவாங்க. இது 10,000 பேரை நீக்கிட்டீங்கன்னா ஒரு 3,000 பேர் 4,000 பேர் தான் போய் ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு 6,000 பேர் வந்து வேற வேலைகள் இருக்கும், அவங்க பணிச்சுமை இருக்கும், அவங்களுக்கு வறுமை இருக்கும். யாருமே வந்து இதை போய் எப்படிப்பா ஃபைட் பண்ணுறதுன்னு விட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துருவோம். அமெரிக்காவில் வந்து கருப்பினத்தவர்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் இந்த மாதிரி நீக்கி விட்டுருவாங்க. திருப்பி போய் வாங்கும்போது பாதி பேர் தான் திருப்பி போய் வாங்குவாங்க. அப்புறம் வாக்குச்சாவடி போகிற இடம் வந்து கருப்பினத்தவர்கள் இருக்கிறதுக்கு மட்டும் சுற்றி சுற்றி போகிற மாதிரி, இல்லை ரோட்டில் தடை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்திடுவாங்க. அதே போல இங்க என்ன பண்றதுன்னா, இஸ்லாமிய வாக்காளர்களை நீக்குவது, இஸ்லாமிய வாக்காளர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் வந்து தடைகளை ஏற்படுத்துவது, இது போன்ற ஓட்டர் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட் பண்ணியே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள்னு சபியசாச்சி தாஸ் சொல்றார். அதுக்கப்புறம் அவரை மிரட்டி அந்த ஆய்வறிக்கையை பின்னுக்கு வாங்க வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணி எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. சரி, நீங்க ஓட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கையை சொல்லுது, சபியசாச்சி தாஸ் அறிக்கையை சொல்லுதுன்னா, குவிண்ட் நாளிதழ் 2019 தேர்தல் முடிஞ்சோன்னே 370 தொகுதிகள், இவங்களாவது 79 தொகுதி 80 தொகுதி இப்பெல்லாம் சொல்றாங்க. 370 தொகுதியில வாக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பல்லாயிரக்கணக்கில் டிஃபரன்ஸ் இருக்குது. 1-2 கிடையாது, பல்லாயிரக்கணக்கில் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப 2019 ஏகப்பட்ட பேர் வைத்து வரும் அலிகேஷன் தான் இது அத்தனையுமே. அப்ப அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி தான் கடைசியா வந்து சேர்ந்திருக்காரு. யாரும் வந்து ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்கிறது கிடையாது. ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சிமிலரா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க உங்க கண் பார்வைக்கு தெரியுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இல்லை, இதில் இப்போ ஓட்டு சதவீதம் அதிகரிச்சது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இருந்த வாக்குகளை விட அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற போது இது இங்கே இருந்து போடுறதுக்கான வாய்ப்பு இல்லையே. இப்போ பூத்துல வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கொண்டு போய் அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலை நடக்கிறதா? கண்டிப்பாக அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று துலிப் சாஃப்ட்வேரோட சிஇஓ மாதவ் தேஷ்பாண்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒபாமாக்கு கன்சல்டண்டாகவும் இருந்திருக்கிறாரு, ஐடி கன்சல்டண்டா. அவர் இதில் இந்த துறையில் இவிஎம் துறையில் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் சொல்றாரு, கண்டிப்பாக இதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேலட் மிஷின் இருக்கும், அதில் தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. அதுக்கப்புறம் விவிபேட், அந்த விவிபேட்டில் ஸ்லிப் வருது. 3வது கண்ட்ரோல் மிஷின், அந்த கண்ட்ரோல் மிஷின் தான் கொண்டு போய் எண்ணுவாங்க. ஒரு ரொம்ப வினோதமான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா 1978 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலன்னு விடுங்க, டெக்னாலஜியோடு சேர்ந்து பாதுகாப்புக்கான கோட்பாடுகள் வளர்ந்துருக்கும்ல பிரின்சிபல் லெவலில், அதை கூட அடாப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாதுன்னு வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கு ஈஸி. கண்டிப்பாக இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா இவிஎம் ஹேக் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கணும். ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும்போது தான் வந்து ஹேக் பண்ணுறது பேர் தான், ஆட்கொள்றது பேர் தான் ஹேக். ஆனால் மேனிப்புலேட் செய்ய முடியும். மேனிப்புலேட்டுக்கு ஹேக்குக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம மொபைலில் பண்ணுறது ஹேக். ஆனால் இப்போ ஏசி இருக்குது, ஏசி எந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலை, இல்லை எந்த செல்ஃபோன் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலை. ஆனால் உள்ளே இருக்கிற மேனிப்புலேஷன் பண்ணிட்டுனா நீங்கள் 24 வச்சாலும் சரி 21 வச்சாலும் சரி அது 18 இருக்கும். அப்படிங்கிற மாதிரி என்னால் மேனிப்புலேட் பண்ண முடியும். அதே போல் இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ண முடியும். இவிஎம் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்னா, அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஃபீடு பண்ணுவாங்க. இந்த கேண்டிடேட்ஸு 1, 2, 3 ஃபீட் பண்ணுவாங்க. அப்படி ஃபீட் பண்ணும்போது இப்போ பால்வேர்கள் புரியறதுக்கு சொல்கிறேன், இப்போ எக்ஸல் ஷீட் மாதிரி போடுறோம். அந்த ஷீட்டில் சில கமாண்டு அந்த மெஷின் லாங்குவேஜ்லேயே கமாண்டு கொடுத்தா எவ்ரி 5 வாக்காளர் எவ்ரி 5 வாக்கு முடிஞ்சோடனே பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நீ இங்கே பேலட் மிஷின் போடுறேன்னா பேலட் மிஷின் விவிபேட்டுக்கும் கண்ட்ரோல் மிஷினுக்கும் ஒரே சமயத்தில் கொடுக்கணும். என்கிட்ட என்ன காட்டுறியோ அதுதான் பதிவாகணும், அதே சமயத்தில் தான் பதிவாகணும். ஆனால் அப்படி கிடையாது. இந்த பேலட் மிஷினுக்கும் கண்ட்ரோல் மிஷினுக்கும் பதிவே கிடையாது. அது விவிபேடு போய் விவிபேட்லேருந்து அங்கே போகுது. அப்போ விவிபேடில் நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு காட்டிட்டு கண்ட்ரோல் மிஷினில் பாஜகவுக்கு போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் செய்யலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ரெசிப்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து அங்கே போய் வாக்கே பதிவாகுது. அப்போ இந்த இடைவெளியில் என்ன வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கனெக்ஷனை
ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கனெக்ஷன் சால்வ் ஆயிரும் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சீரியல் நம்பர் போடுறாங்க. பேலட் மிஷினுக்கு சீரியல் நம்பர் போடுறாங்க, கண்ட்ரோல் மிஷினுக்கு சீரியல் நம்பர் போடுறாங்க. இதை இந்த ஊர்காக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. வீட்டில் ஊர்காய் தயாரித்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, இல்லை அப்பளம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இந்த சிறு குறு தொழில் பண்ணுறோம். அந்த மாதிரி மேனுவலாக ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. அப்படி மேனுவலாக ஸ்டிக்கர் ஒட்டாமல் மிஷின்லேயே டிஜிட்டல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா எங்களால் ரெண்டையும் சிங்க் பண்ணி பார்க்க முடியும். இந்த பேலட் மிஷினில் வாக்குப்பதிவானதான் இந்த கண்ட்ரோல் மிஷினா? ஏன்னா நீ வழியில் கொண்டு போயிட்டு எங்கேயா மாற்றிட்டு அதே ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு இன்னொரு ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டுதுன்னா எனக்கு எப்படி தெரியும்? அதே போல் அதில் ஜிபிஎஸ் கிடையாது. இதில் ஜிபிஎஸ் இருந்திருந்து அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கெங்கெல்லாம் வந்து சரிபார்க்கப்படுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு 2024 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பல லட்சம் மிஷின் வந்து சரியாக வேலை செய்யலை, பல லட்சம் மிஷின் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியும் வந்து ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சாங்க. அதே போல் அந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில் பாஜகவோட தொடர்புடையவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதற்கான நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு பதிவானதுக்கு அப்புறம் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓட்டு போடும்போது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தப்பான அட்ரஸில் இருக்கவங்க ஒரே ஆள் வந்து 6 பூத்தில் போடுறது, அட்ரஸ் இல்லாதவங்க அப்பா பேர் வந்து HDGGF இருக்கவங்க ஓட்டு போடுறது நடக்குது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சப்யசாச்சி தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள், தலித் மக்கள் இவங்களோட வாக்குகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ 3 ஸ்டேஜ்லையும் பாஜக வந்து ஊழல் செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னால் வந்து வாக்கு எந்திரத்தில் தான் சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறக்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி பேசின பிறகு ஓட்டு மிஷினில் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பண்ணி தான் ஓட்டை வந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மிஷின்லேயே பண்ண முடிஞ்சா ஏன் வந்து வாக்காளர்களை வந்து நீக்கணும்? ஏன் வந்து அவங்களுக்கு தேவையான வாக்காளர்களை கொண்டு வரணும்? இதுலேயே அழகாக பண்ணிட்டு இருக்கலாமே. இல்லை, இது முதல்ல மிஷினில் எல்லாம் பண்ணால் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சு அங்கேயே மாட்டிக்கிடுவீங்கன்றது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, அவர்கள் வந்து மிஷினில் பண்ணுறது, மிஷினில் பண்ணாதது, அதற்கு முன்னாடி இப்போ நான் சொன்னாலே 3 ஸ்டேஜ், வாக்காளர் பட்டியலில் வாக்கு செலுத்தும் போது, வாக்கை எண்ணும் போது 3 ஸ்டேஜில் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தாண்டி அவங்க தோக்குறாங்க. தோத்துது எலெக்ஷனில் தோத்துட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ விலைக்கு வாங்கி கவுத்துறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ் மட்டும் கிடையாது, எலெக்ஷனுக்கு உள்ளன்றது மட்டும் கிடையாது, எலெக்ஷனுக்கு வெளியே இல்லை பிரச்சாரம் செய்வதும் பாருங்களேன். பிரச்சாரம் செய்வது நம்ம முன்னாடியே பேசணும். பால் தாக்கரே அவர்கள் ஒரே ஒரு முறை இஸ்லாமிய வாக்காளர்களுக்கு எதிராக பேசினார்னு எலெக்ஷன் கமிஷன் அவர் 6 முறை தடை செய்தது. ஆனால் இந்த முறை 189 மேடைகளில் இஸ்லாமியர்களை பற்றி தவறாக செய்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் எந்த தடையும் போடல. ஏன்னா தடை போடலாமான்னு யோசிச்ச எலெக்ஷன் கமிஷனர் லவாசா அவர்கள் 2019 எலெக்ஷன் கமிஷன் லவாசா அவர்கள் வீட்டில் அவர் இந்த அறிக்கையை சொல்றாரு. மோடி அமித்ஷா மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டுமான்னு கேள்வி எழுப்புறாரு. அடுத்த நாள் அவர் மருமக வீட்டில் ரைடு. அப்போ நீங்கள் பாருங்க, இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனை இடத்துலையும் அவங்களுக்கான ஊழலை வச்சிருக்காங்க. எலெக்ஷன் பிரச்சாரம், எலெக்ஷன் வாக்காளர் பட்டியல், எலெக்ஷன் வாக்கு செலுத்தல், எலெக்ஷன் கவுண்ட் பண்ணுறது, எலெக்ஷன் கவுண்ட் பண்ணி யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு கவர்னர் கூப்பிடுறது, கவர்னர் கூட்டு அவங்க ஆட்சி அமைச்சாலும் 2 மாசத்துல 3 மாசத்துல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்துறது, மெஜாரிட்டியே இல்லாமல் ஆட்சி அமைச்சிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு மகாராஷ்டிரா ஆட்சியை பற்றி ஏக்நாத் ஷிண்டே ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டு ஆமாம் இது வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான அரசு தான், இது இல்லீகல் அரசு, இது சட்டத்துக்கு புறம்பான அரசுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணுறது 2 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க, இன்னொரு 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, அதனால் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்ட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இவர்களுக்கு எல்லா அவனியிலும் இருக்கும்போது அவங்க ஒரே இடத்துல ஊழல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு 2% 3% திருத்து, மிஷினில் திருத்து, அதுலேயும் ஜெயிக்கலையா அதுக்கப்புறம் விலைக்கு வாங்க, அதுக்கு முன்னாடி மெஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10% வாக்காளரை நீக்கிடு. இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரைம் இப்போ வந்து வேலை பிரிவினை டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவோம், இன்னொரு இடத்துல டிவிஷன் ஆஃப் கிரைம் அப்படின்னு. அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குற்றத்தை பகுதியாக பிரித்து எல்லா இடத்துலையும் 5-5% போட்டு வைக்கிறது. அப்போ தானே நீங்கள் வந்து அப்பட்டமாக ஒரு இடத்துல போய் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இன்றைக்கி இவிஎம் மிஷினில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, கண்டுபிடிச்சி அதை திருத்திட்டீங்க, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்போ தான் வாக்காளர் பட்டியலே நாங்கள் ஊழல் பண்ண முடியும். அப்போ எல்லா இடத்துலையும் ஊழல் இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல பஸ் பண்ணி ஜெயிச்சிட முடியாது. நான் 10 இடத்துல செக் வச்சிருக்கேன்டா, நீ 10 இடத்தையும் எப்படி மாற்ற போற அப்படின்னா, அதான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியோட காலுக்கு அவர் வந்து மிஸ்டு கால் கொடுத்தா இதுக்கு ஆதரவுன்னு சொல்றதுல 24 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இப்போதான் மக்கள் வந்து ஆக்சுவலி உணர்றாங்க, ஐயோ
இந்த தேர்தல் ஜனநாயகம்ன்றதே கை வைக்கிறாங்கடா. ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் அரசு மீது அதிருப்தி இருக்குது. அது மத்திய மாநில அரசுன்றதெல்லாம் மக்கள் பிரிச்செல்லாம் பார்க்கறதுக்கு அரசாங்கம்னு ஒன்று தான் எங்களுக்கு சேவை செய்யறதில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் இந்த வாக்குரிமை. அதுலேயுமே கை வைக்கிறாங்கன்னும் போது மக்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கொந்தளிப்புல ஏற்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து இத்தனை இடத்துல மறைமுகமாக அவங்க பண்ண வேண்டியிருக்கு. ஒரே இடத்துல பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ப்ரூவ் பண்ணி ஆட்சியை கூட தூக்கி போட்டுக்கலாமே. ஆனால் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணால் ஒருக்கு தான் கேஸ் நடக்கும், ஒரு லிங்க்குக்கு தான் கேஸ் நடக்கும். சரி, இதை சால்வ் பண்ணிட்டா இப்போ ஒன்றும் இல்லை. நீதிமன்றமே என்ன பண்ணுன்னா, ராகுல் காந்தி போய் கொடுக்குற இந்த அறிக்கையை ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தை விசாரிக்காது. நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தை கேள்வி கொடுத்தலான்னு நீதிமன்றமே முன் வந்து நம்மளை திட்டிட்டு, ஆனால் நம்ம திருப்திக்கு என்ன பண்ணோம், ஓ இந்த 4 தொகுதியில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதை மட்டும் விசாரிங்கப்பா. இப்போ அதே போல தான், ஓ இந்த இவிஎம் மிஷினில் மட்டும் தப்புப்பா, இதை விசாரிங்க, அதெல்லாம் இங்கே ஏன் கொண்டு வர, அந்த வழக்குக்கு இது இல்லையே அப்படின்ற நடைமுறை இருக்குது அப்படின்றது பாஜக தெரியும். அதனால இப்போ வந்து யோகேந்திர யாதவும் சரி, பலரும் வந்து நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் வந்து சில நேரம் மக்கள் சார்பாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குது. அதில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், இதை வந்து சரி பண்ணுவோம், சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத சொல்லிட்டு, இதில் வாக்காளரை நீக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் வந்து உரிமை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு, அந்த அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவ போக்கில் பேசக்கூடிய தோணி தெரியுது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஆணவ போக்கு. 2 சொல்கிறேன். ஒன்று, எலெக்ஷன் கமிஷனுக்கு குடியுரிமையை பரிசோதனை செய்யும் அதிகாரம் கிடையாது. இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க வாக்காளர் நீக்கிறது அடிஷன் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இந்த எஸ்ஐஆரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே வங்கதேசத்துலேருந்தும் நேபாளிலேருந்தும் மியான்மர்லேருந்தும் பல லட்சம் வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத இவங்க மட்டும் இல்லை, அமித்ஷாவும் சொல்கிறாரு. வெக்கமே கிடையாது, உள்துறை அமைச்சர் நீ தான், அவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னா நீ தான் ராஜினாமா பண்ணணும். இன்னொன்று, அவங்களாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்சிருக்க அப்படின்னா நீ தான் ஆட்சியவே கலைக்கணும். சரி, அதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் இதே ஏடிஆர் 2002 ஒரு வழக்கு போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டில். அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, எலெக்ஷன் கமிஷனோட வேலை எலெக்ஷன் நடத்துறதானுடைய குடியுரிமையை சரிபார்ப்பது கிடையாது. அப்படி அவர்களுக்கு சந்தேகம் எழ வேண்டும் என்றால், அந்நிய நாட்டவர்கள் இருக்கிறார்கள் எழ வேண்டும் என்றால், எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த சந்தேகம் எழுவதற்கே உரிமை கிடையாது, நடவடிக்கையெல்லாம் கிடையாது. அந்த சந்தேகத்தை அந்த திசையில் நீங்கள் பார்க்கறதுக்கே உங்களுக்கான உரிமை கிடையாது. அது எப்போது எழலாம் என்றால், ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல், வெளிநாட்டவர்களின் தீர்ப்பாயம் உங்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து, இந்த கான்ஸ்டுவன்சியில் நிறையா ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க, நீ என்னன்னு கொஞ்சம் கவனிப்பான்னு சொன்னால் மட்டும்தான் அந்த அறிக்கையின் பேரில் தான் இவர்களுக்கு சந்தேகமே எழ வேண்டும். அதே போல் இந்த எஸ்ஐஆரை அதாவது ஒரு கான்ஸ்டுவன்சியில் 2 கான்ஸ்டுவன்சியில் தான் பண்ணுறதுக்கு சட்டம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ஒரு மாநில லெவலில் 8.5 கோடி மக்களுக்கு 30 நாளில் பண்ணுற அளவுக்குலாம் எந்த அதிகாரமும் தரல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரி, இதை தாண்டி ராகுல் காந்தி அவங்க சொன்ன பதிலாகட்டும், நீதிமன்றத்தில் சொன்ன பதிலாகட்டும், எங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து லிஸ்ட்டை தர வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாங்க. ராகுல் காந்திட்ட வந்து நீ வந்து கையெழுத்து போட்டுதா, ஓத்தில் டிக்ளரேஷன் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போடுன்றாங்க. நான் கேட்குறேன், ஒரு கேண்டிடேட் பெங்களூரில் பிரச்சாரம் பண்ணுறார். பிரச்சாரம் பண்ணும்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை நாம் ஆதரிக்க வேண்டும், அவர்கள் தான் நம் நலனுக்கு வேலை பார்க்கிறார்கள், பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுக்குள் புகுந்து நம்மை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், எலெக்ஷன் கமிஷன் யாராவது கம்ப்ளைண்ட் தர வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இல்லை யாராவது போய் கம்ப்ளைண்ட் தந்தால் நீ எனக்கு பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டுத்தான்னு கேட்குமா? எலெக்ஷன் கமிஷன்ற ஒரு அமைப்பு தவறு நடந்தால், தேர்தலை ஒட்டி ஒரு தவறு நடந்தால், யாரும் புகார் அளிக்காமலேயே தன்னுடைய கவனத்தை கூர்மைப்படுத்தி கொண்டு அதை கணக்கில் எடுத்து விசாரிக்கும் எல்லா கடமையும் அதிகாரமும் கொண்ட அமைப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தன் பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு ஆதரித்து பாகிஸ்தான் தீவிரவாதிங்க வந்து தாக்குதல் சொல்கிறான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தேச விரோதமோ, அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காத ஒரு தேச விரோதம் ஒரே தொகுதியில் 1 லட்சம் போலியான வாக்குகள் பதிவாயிருக்கிறது என்பது. இதுவும் ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படையை கேள்விக்குறியாகுது, அதுவும் ஜனநாயக நாட்டின் அடிப்படையை கேள்விக்குறியாகுதுல்ல. அதுக்கு மட்டும் என்ன ராகுல் காந்திகிட்ட ப்ரூஃப் தான் கேட்குறேன்? ராகுல் காந்தியோட வேலையே கிடையாதுடா அதை ப்ரூவ் பண்ணுறது, உன் வேலைடா, உன் வேலையை அந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரா, நீ போய் வேகமாக பாடுறா அப்படிங்கிறத நம்ம கேட்குற மொழிய. என் வேலையும் பார்க்குற, ஆனால் அதை நான் என் மேனேஜர்கிட்ட காட்டணும் அப்படின்னா நீ ஒரு கையெழுத்து போட்டு தான் என் மேனேஜர்கிட்ட காட்டுவேன் அப்படிங்கிறது வந்து மேனேஜர் எலெக்ஷன் கமிஷனரா இல்லை பிரதமர் மோடியா அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே எழுப்புது அப்படின்றத பார்க்கணும் நம்ம.
இல்லை இப்போ பல இடங்கள்லையும் இந்த மாதிரியான மாநிலங்கள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்லையும் இந்த ஓட்டை வந்து இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை வந்து நேரடியாக செக் பண்றது சோசியல் மீடியா முழுவதுமே இதாக தான் இருக்கு. இந்த ஏன்னா மறு வச்சுட்டு வந்து ஓட்டு போடுற மாதிரி இப்படி நிறைய வீடியோக்கள் வந்து வந்துட்டு இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? கொஞ்சம் நம்மளுக்கு கவலைக்கிடமா இருக்குது. ஏன்னா 74 வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து அப்போ 75 வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அங்கே ஒரே ஒரு தொகுதியில் ராய்பரேலி தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில் வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு வழக்கு போய், ஆமாம் இந்திரா காந்தி வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு தொகுதியில் தேர்தல் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு நாடு முழுக்க போராட்டம் வெடிக்குது. அது ஏற்கனவே இருந்த வேலையில்லா திண்டாட்ட போராட்டம் எல்லாத்தோடையும் ஒன்றிணைஞ்சு அவங்களுக்கு பெரிய குடசலானோன்னு அதை சமாளிக்க முடியாமல் அவங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு தொகுதிக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குது. நான் வந்து இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு சொல்கிறேன். அப்போ 4% 4.5% தான் வேலையில்லா திண்டாட்டம். இன்னைக்கு இத்தனை தொகுதிகளில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம் வந்து 7.5% 9% இருக்குது. ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வெடித்து இருக்கணும். ஆனால் அதற்கான எந்த ட்ரேஸுமே நம்ம பார்க்கல. நம்ம வந்து ஒரு நாளில் 10 லட்சம் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பெட்ரு. போன வருஷம் மக்கள் இந்த அளவுக்கு கூட வந்து விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து அரசியல் சாராத இன்ஃப்ளூயன்சஸ் கூட நிறைய வீடியோ போடுறாங்க. இதை வச்சே வீடியோ போடுறாங்க. உங்கள் அப்பா பேர் என்னன்னா ஜிஜு அப்படின்றாங்க. இந்த மாதிரியான நகைச்சுவைகள்லாம் வருது அப்படின்னும்போது மக்களுக்கு ஏகப்பட்ட விழிப்புணர்வு வருது. ஆனால் இதை போராட்டமாக மாற்றுவது அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் கையில் தான் உண்டு. ஆனால் எதிர்கட்சிகள் பீகாரில் இதே நான் 74ஆம் ஆண்டு சொன்னது அந்த வேலையில்லா திண்டாட்டம் போராட்டத்தில் அவ்வளோ லட்சம் மாணவர்கள் போராடி துப்பாக்கி சூடு நடத்தி 21 மாணவர்கள் இறந்து போனாங்க. அதே பீகாரில் இன்னைக்கு 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு போராட்டத்தை அவங்களால கையெடுக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு இந்த கட்சிகள்லாம் வந்து அவங்களோட ரூட்ஸ், அவங்களோட வேர்களை இழந்திருக்கிறாங்க. மக்கள் இயக்கங்களாக இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்போ ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்துலேருந்து வருது. இப்போ லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் கட்சியாகட்டும், இல்லை அங்கே இருக்கிற பிஎஸ்பி ஆகட்டும், அவங்க வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு இயக்கத்துலேருந்து பின்னணியிலேருந்து வராங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இயக்க பின்னணிலாம் விட்டுட்டு அது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் பெரிய கட்சிகளாகட்டும், அங்கே இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளாகட்டும், இயக்க பின்னணி, அந்த மக்கள் இயக்கங்கள், மக்களோட தொடர்பு, அமைப்பு கட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க தேர்தல் மயமானதுன்னு விளைவு இன்றைக்கி அவங்களால இப்படி ஒரு அநீதிக்கு கூட மக்களை திரட்ட முடியாத ஒரு போக்கை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் கடந்த 2 வருடத்தில் அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போயிருக்காரு. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால ஆகஸ்ட் 16 வந்து நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னுமே வந்து இவர்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டும், இதில் பெரிய சுணக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையிலேயே வந்து ஒரு தெம்பு நிச்சயமாக உருவாகும் எதிர்கட்சிகளுக்கு. முக்கியமாக ஆம் ஆத்மியெல்லாம் விலகி இருந்த கட்சி தான் அவங்க இப்போ கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறாங்கன்னு தோணுது. அது மாதிரி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு புதிய வலுவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அது நீங்கள் சொன்னது ரொம்ப நிச்சயமாக. அதுவும் ஆப் போல பயங்கர படுதோல்வி அடைஞ்சிருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஊக்கமாக இருக்கும். குறிப்பாக சிவசேனாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 80 ஓட்டுகள் 1000 ஓட்டுகள் இப்படியெல்லாம் வந்து வித்தியாசத்தெல்லாம் ஜெயிச்ச மாதிரி இருக்குது மகாராஷ்டிரா தேர்தலில். அப்போ எல்லா கட்சிகளும் இதற்கான ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு மைய புள்ளி இருக்குது. இதில் ராகுல் காந்தி வந்து ஜெயிச்சு காட்டிட்டார் அப்படின்னா இந்தியா கூட்டணியின் இது வரைக்கும் அவர் இந்தியா கூட்டணியின் தலைவர் அப்படின்றத வந்து பெயரளவில் அறிவிச்சுக்கிட்டாலும் எல்லாருமே உளமாற வந்து அவரை ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி. நன்றி.